போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் முதலில் என் வணக்கம். அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராக இதை கேட்க முதலில் தயாராகுங்கள். இது முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸ் மைண்டோட பதியப்படுகின்ற ஒரு பதிவு. மனநிலை தொய்வாக இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் மனநிலையை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளவே இந்த பதிவு. இனி தேர்வு இல்லை என்று ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது. தேர்வு விரைவில் மீண்டும் வரும். அது மட்டுமல்ல, போட்டித் தேர்வு என்பது மிக விரைவாக பதிலளிக்கக்கூடிய ஒரு தேர்வு. அதுவும் இந்த காலகட்டத்தில் கடினமான கேள்விகளை மிக விரைவாக தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு ஒரு நீண்ட கால படிப்பு, உழைப்பு, பயிற்சி இதெல்லாம் தேவை. அதனை உணருங்க. யார் இப்பொழுதிலிருந்து தனது படிப்பை தேர்வு விரைவில் வரப்போகிறது என்று நினைத்து ஆழமாக, நிதானமாக, தெளிவான சிந்தனையோடு படிக்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி கிடைக்கும். அவர்களே மிக வேகமாக போட்டித் தேர்வில் விடையளிக்க முடியும். மிக வேகமாக படிப்பவர்கள் போட்டித் தேர்வில் யோசித்து மிக பொறுமையாக விடையளிக்க வேண்டும். அவ்வாறு விடையளிக்கும் போது 200 கேள்விகளில் அவர்கள் 150 கேள்விகள் முடிப்பதற்குள்ளாக தேர்வு முடிந்துவிடும். அதனால பின்னால் படித்துக் கொள்ளலாம், கால்ஃபர் வரட்டும் படிச்சுக்கலாம், கடைசியா ஒரு 3 மாசம் படிச்சுக்கலாம், 4 மாசம் படித்துக்கலாம் என்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதே அரிது. அப்படியே கிடைத்தாலும் இறுதி வெற்றி, விரும்பிய துறை இல்லாத வெற்றி, மீண்டும் அடுத்த தேர்வுக்கு படிக்க வேண்டிய கட்டாயத்திற்கான வெற்றி இப்படித்தான் அமையும். அதனால இப்பயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு யார் புத்திசாலிகளோ, யார் உழைப்பாளிகளோ, யார் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பொழுதே உங்கள் படிப்பை துவங்குங்கள். 14ஆம் தேதி, செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு முடிந்தது. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 16 நாட்கள் 17 நாட்கள் முடிந்திருக்கிறது. உங்கள் மனசாட்சியை நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு போட்டித் தேர்வுக்கு 17 நாட்களை வீணடிக்கலாமா? 17 நாட்களில் ஒரு யூனிட்டே முடித்திருக்கலாம். சில பேர் 2 யூனிட், 1.5 யூனிட் கூட முடிச்சிருக்கலாம். மீண்டும் வாசிக்கும் பொழுதுதான் தவறுகள் குறையும், தெளிவான கேள்விக்கு விடை அளிக்க முடியும், ஸ்பீடு விரைவாக பதிலளிக்க முடியும். எனவே இதுவரை அனுபவித்தது போதும். நாளை காலை அல்லது நீங்கள் இதை கேட்கின்ற 1 மணி நேரத்திற்குள் மீண்டும் ஃபார்முக்கு வாங்க, மீண்டும் பயிற்சியை தொடங்குங்க, படிப்பை தொடங்குங்க. புதிய மாணவர்கள் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இப்பதான் படிப்பை முடிச்சிருக்கிறவங்க நம்பிக்கையோட கால் எடுத்து வைங்க. போட்டித் தேர்வுக்குள்ள கண்டிப்பா ஜெயிக்கலாம். 2025 நீங்க ஒரு அரசு ஊழியராக மாறலாம். இதனை விடுத்துவிட்டு படிப்பதற்கு சோம்பேறிப்பட்டு கொண்டு தனியார் நிறுவனங்களில், குறிப்பாக இளைஞர்கள் இன்று பல தனியார் நிறுவனங்களில் 2 சக்கர வாகனங்களில் முதுகில் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு முன்னால் ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு செல்வதை பார்க்கும்போது மனம் கனக்கிறது. படித்திருப்பதோ பிஇ, MBA, PhD, ஆனால் சுமப்பதோ மூட்டைகளை. அன்று நமது பெற்றோர்கள், நமது முன்னோர்கள் மண் மூட்டைகளையும் சிமெண்ட் மூட்டைகளையும் தூக்கினார்கள். அதுபோல இன்று நமது சொந்தனைய, நமது இளைய தலைமுறை இது போல அதற்கு பதிலாக ஒரு மாடர்னைஸ்டு பேக் மூட்டையை தூக்குகிறார்கள் என்று மனம் கனக்கிறது. இது உங்களால் நீங்களே தேடிக்கொள்வது. 1000 வழிகள் இருக்கிறது, 1000 வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு இருக்கிறது, பல கதவுகள் திறந்து இருக்கிறது. திட்டமிட்டு செல்லுங்கள். உங்களது கைபேசிகளை பயன்பாட்டினை குறைத்துக் கொள்ளுங்கள். சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். சினிமா, பார்க், பீச், மால் என்பதை சுற்றுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை நோக்கி முன்னேறுங்கள். நீங்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வேலை என்ற வெற்றியை நோக்கி நீங்கள் சென்றால் மற்ற எல்லாம் உங்களை தேடி தானாக வரும். மற்றவற்றை நீங்கள் தேடி செல்லும் போது வேலை என்ற பாதை உங்களை விட்டு விலகி செல்லும். எனவே மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். நல்ல பயிற்சி மையங்களில் சேருங்கள் அல்லது வீட்டிலிருந்தே படியுங்கள். 1 வருடம் உங்களுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அனுபவியுங்கள். வருகின்ற போட்டித் தேர்வு மத்திய அரசு பணியாக இருந்தாலும் மாநில அரசு பணியாக இருந்தாலும் உயர்ந்த பணிக்கு செல்ல வேண்டும்.
விரைவாக நம் உயர்நிலை பணியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களது படிப்பை துவங்குங்கள். பல இடங்கள்ல இப்பொழுது அடுத்தடுத்த பேட்ச் எல்லாம் நடத்துறாங்க. நல்ல பயிற்சி மையங்களை தேர்ந்தெடுங்க. விளம்பரத்தை மட்டும் நம்பாதீங்க. பெரிய பயங்கரமான விளம்பரங்களை கொடுப்பாங்க. பெரிய நிறுவனமா இருக்கும், அங்க இண்டிவிஜுவல் கேரே இல்லாம இருக்கும். அதெல்லாம் பார்த்து நல்ல பயிற்சி மையங்கள்ல நல்ல டெடிகேட்டட் டீச்சர்ஸ், டெடிகேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாம் விசாரிச்சுக்குங்க. விசாரிச்சுட்டு நல்ல பயிற்சி மையங்களை சேர்ந்து வாழ்க்கையை செவ்வனவே அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை கேட்கின்ற பல இளைஞர்கள் அல்லது ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பதிவிட்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சி பெறுவேன். நன்றி.